ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு லெமன் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம். டிஃபன் பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அது எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் பச்சை வேர்க்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் ஆயில் எதுவுமே விடலை. ஸோ அந்த வேர்க்கடலை மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஏன்னா அது தோல் உரிக்கிறதுக்காக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே பேனில் பாருங்கள், 1 ஸ்பூனு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். ஸோ 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பாருங்கள், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறோம். பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறமா அதிலே நம்ம தோல் உரித்து இப்போ வறுத்தோம் இல்லைங்களா வெறும் கடலை. ஸோ அதை தோல் உரித்து அந்த வேர்க்கடலையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதை நான் தனியாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே பேனில் நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன், ரீஃபண்ட் ஆயிலு. ஸோ நல்லெண்ணெய் இல்லை இப்போதைக்கு, அதனால நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் தாளிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு பெரிய சைஸு இஞ்சி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக துண்டாக நறுக்கி ஸோ அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாவும் நான் அதில் 2ஆக கீறி போட்டு அதிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் சாதத்துக்கு கலரே மெயின் இந்த மஞ்சப்பொடி தான். ஸோ மஞ்சப்பொடி அந்த ஆயிலில் சேர்த்த உடனே அடுப்பு ரொம்ப சிம்மில் வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் உப்பு இப்போ போட்டால் கரையாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அது நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்ய போகிறேன்ட்டு. ஸோ இப்போ நான் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 பழம் லெமனு எடுத்து நல்லா புழிஞ்சி சாறு எடுத்து வச்சுது அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் இல்லை, ஒரே 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன், பெரிய ஸ்பூனுன்றதுனால. அதில் 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப இது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க, ரொம்ப சிம்மில் வைங்க. ஸோ இப்போ கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் மெயின் டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவு தான் நான் இதில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். என் கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பிஞ்ச் அது பார்த்திங்கன்னா கல்லுப்பு மாதிரி இருக்கும் அந்த லெமன் சால்ட்டு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த லெமன் சால்ட்டு ஆட் பண்ண உடனே நம்ம லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே, இப்போ நம்ம ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இறக்கிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இறக்கிக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச இந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் நான் இப்போ சேர்க்கல. ஸோ அந்த வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நான் எப்போ சேர்க்கணுன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைட்டாக கொதி வரும்போதே நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை எப்படி சாதம் கலரலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேஷனில் சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பருப்புலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லெமன் இங்கே வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதை அப்படியே இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே சாதத்தில் கொட்டிக்கலாம் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஸோ லெமன் சாதம் பிடிக்காதவங்க கூட, வெரைட்டி ரைஸ் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஜென்ஸு நிறைய பேருக்கு வெரைட்டி ரைஸ்லாம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அடுப்பில் இருக்குது. நான் அதை இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட இந்த லெமன் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.